Taste the Daily. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உள்ளூர் மக்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மன தூய்மையோடு கோயிலுக்கு வரும் உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு ஆற்றொண்ணா துயரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் வகையிலும் எடுத்துள்ள கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக திரும்பப் பெற இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருவள்ளூர் நகர மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகின்ற 16ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் வி ரமணா முன்னிலையிலும் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். சென்னை சேலத்தில் உள்ள இல்லங்களுக்கு 4 முறைகளுக்கு மேலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளது என்பதற்கு இது ஒன்றே சாட்சி என்று மக்கள் விமர்சனம். சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். மாவீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்த நாளில் அவர்தம் வீரத்தையும் தேசப்பற்றையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஐசிசியின் ஆல் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இணைக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் தோனிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிரிக்கெட் விளையாட்டின் உண்மையான ஜாம்பவான் தோனி என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் சென்று ஆறுதல். முதியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி வரும் நிலையில் ஸ்டாலினின் மாடல் அரசு முதியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேட்டி. நேற்றைக்கு முன்தினம் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுவதைப் போல தனியாக இருந்த வயதான ஒரு அம்மாவை பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொலை செய்ததாக தெரிகின்றது. இதுபோன்று தனியாக வீடு இருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஈரோட்டில் நடந்தபோதே அதுபோன்று எங்கெல்லாம் தனியாக வீடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த பாதுகாப்பை போட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இந்த அரசு அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அகில இந்திய கிறிஸ்துவ பாதுகாப்பு அமைப்பு அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 324 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 6815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி, ஜார்க்கண்ட், கேரளாவில் தலா ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயதுடைய சிறுவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 3.5 வயது குழந்தையுடன் பாலியல் சிடலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பச்சிளம் குழந்தைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தும் காமுகன்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிப்பதாக மக்கள் கடும் சாட்டல். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே திருமண ஆசை காட்டி மாணவியை கர்ப்பமாக்கிய தொழிலாளி மீது போக்சோ பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் செயல்படும் அரசு தங்கும் விடுதியில் 2 சிசிடிவி கேமராக்களை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை என அதிர்ச்சி தகவல். அரசு தங்கும் விடுதியில் 10 அடி உயரம் கொண்ட மதில் சுவற்றில் ஆங்காங்கே முள்வேலியில் உடைந்துள்ள நிலையில்
விடுதியில் பெண்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு செல்லும் நுழைவாயில் பூட்டப்படாத அவலம். தாம்பரம் அடுத்த சிட்டலப்பாக்கத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்களை சந்திக்க பெற்றோர்களுக்கு அனுமதி மறுப்பு. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் காப்பகத்தில் தங்கி படிக்கும் தங்களது பிள்ளைகளை காண வந்த பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் தலைமறைவான நிலையில் உடந்தையாக இருந்த பெண் ஊழியர் சிக்கினார். பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலினின் இரும்பு கரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. ராமநாதபுரத்திலிருந்து சாயல்குடி சென்ற அரசு பேருந்தில் பெண்களை வீடியோ எடுத்து மதுபோதை ஆசாமி மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக பயணிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையும் திறனற்று இருப்பதால் ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பாக கடப்பதே அக்னி பரீட்சையாகி இருப்பதாக பெண்கள் வேதனை. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் சிக்கினார். விடிய ஆற்றில் கும்பகர்ண உறக்கத்தில் காவல்துறை உள்ளதால் அச்சமின்றி கொலைகள் நடைபெறும் அவலம். மின்தடை புகாரில் தமிழக தலைநகரமான சென்னைக்கு முதலிடம் தேடிக் கொடுத்த விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுகிறோம் என விளம்பரம் தேடும் மாடல் அரசு மின்தடை புகாரில் சென்னைக்கு முதலிடத்தை பெற்று தந்ததுதான் சாதனை என மக்கள் விமர்சனம். மின் துண்டிப்பால் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறை சீரழிந்து வருவதற்கு இந்த சாட்சி என மக்கள் காட்டும். பெண்கள் எல்லாரும் ஓசி பஸ்ல தானே போயிட்டு இருக்கீங்க என்று ஆணவமாக பேசி ஆண்டிப்பட்டு திமுக எம்எல்ஏ. மலை கிராம மக்களிடம் வாய்க்கூசாமல் இஷ்டத்திற்கு அள்ளிவிட்ட திமுக எம்எல்ஏவின் ஆணவ பேச்சால் பெண்கள் அதிருப்தி. நீங்க கஷ்டப்படாம 4 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. 4 மணிக்கு மேல உங்க காடுக்கு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலம்பட்டி போங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கந்து வட்டிக்கு பணம் வாங்கிய விவகாரத்தில் விவசாய குடும்பத்தை திமுக பிரமுகர்கள் மிரட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவலம். சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் திமுகவின் அராஜகத்தை தட்டி கேட்பதற்கு திராணி இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டி பகுதியில் நாய்கள் சிறுவனை விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்த. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. மழையால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிற்கான உப்பு உற்பத்தி குறையும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. தேனி மாவட்டம் கம்பத்தில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 22 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலின் மாடல் அரசு தமிழகத்தை போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக மாற்றி வைத்திருப்பது மீண்டும் நிரூபணம். சென்னை விருகம்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவன் போதை ஊசி செலுத்திக் கொண்ட சிறிது நேரத்திலேயே சிறுநீரோடு இரத்தமும் கலந்து வந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பள்ளி மாணவர்களுக்கு போதை ஊசி எப்படி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் அப்பா ஸ்டாலின் இது குறித்து விசாரணை நடத்துவாரா என்று கேள்வி. போதைப் பொருட்கள் மாடலாகிவிட்ட ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்ட மெத்தபெட்டமின் சிக்கியது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என வசனம் பேசி ஸ்டாலின் விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் காட்டம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் 390 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோவிலம்பாக்கத்தில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு.
ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை தேவையான நீரை கூட மக்களுக்கு சுத்தமாக வழங்க திராணியற்ற நிலைமையில் திமுக அரசு உள்ளதாக மக்கள் சாடல். சென்னை புளியந்தோப்பில் நள்ளிரவில் வீடு புகுந்து பெண்ணிடம் வட்டி பணம் கேட்டு தாக்கிய ரவுடி சிக்கினார். கந்து வட்டி வசூலித்தால் கடும் நடவடிக்கை என நீங்கள் இயற்றிய சட்டத்தை தலைநகரிலேயே கடைபிடிக்க தவறியவர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே கொடமாடி பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்காக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதியின்றி முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அரிய வகை மரங்களை வெட்டி கடத்தும் வனத்துறை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் வனத்தை காக்க வேண்டிய வனத்துறையினரே வனத்தை அழிப்பதால் கேள்விக்குறியாகும் இயற்கை வளம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் கடுமையாக குறைந்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க கல்வித்துறையில் கடுமையான சீர்திருத்தங்களை ஸ்டாலின் மாடல் அரசு முன்னெடுக்குமா அல்லது இந்த சம்பவத்தை மறந்து அடுத்த திட்ட அறிவிப்புக்கு தாவுமா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கல்வி கட்டண நிலுவை இருப்பதால் மாணவரின் மாட்டுச் சான்றிதழை தர மறுத்து பள்ளி தாளாளர் தகாத வார்த்தையில் திட்டியதோடு யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என்று மிரட்டிய கொடூரம். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், இது நம்ம பள்ளி என வண்ண வண்ண விளம்பரங்களில் மார்த்தட்டி கல்வியை உயர்த்துவதாக பீற்றிக்கொள்ளும் திமுக அரசின் போலி முகமுடியை தோலுரித்து காட்டிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 322 ஆதி திராவிடர் நல விடுதிகளில் உணவு மற்றும் பிற வசதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தியாவசிய தேவையான உணவுக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொழிவு என்ற பெயரில் தேவையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது நியாயமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று கூறி வெறும் வாய்ஸ் ஓவரால் பேசும் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. டெல்டா மாவட்டங்களில் வேறு தொழிலை நாடி செல்லும் அவலம் உள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் கண்டனம். அழிஞ்சது ஜனவரி மாதம் கம்ப்ளீட்டாக 16, 17, 18 3 நாள் மழை பெஞ்சு கடுமையான மழையில் அழிஞ்சிருக்கு ஒரே நாளில் தான் இந்த பொங்கல் டயத்தில். அப்படி அழிஞ்சதில் அரசு அதிகாரிகள்லாம் உடனடியே கணக்கெடுத்தாங்க. 69,000 ஹெக்டேர் கிட்டத்தட்ட கணக்கெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மானியங்கிறத நீங்கள் ஒதுக்கலை. இப்போ மானியம் நீங்கள் அடித்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் கொடுத்தா தானே மக்களுக்கு அதாக இருக்கும். அதுவும் விவசாயத்துக்கு உலகநாட்டுக்கு சோறு போடுற விவசாயத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நிவாரணமே நீங்கள் வழங்கலை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வந்தீங்க, அதன் பிறகு இப்போதுதான் வர்றீங்க என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு விவசாயிகளை விசாரணைக்கு அழைத்ததற்கு எதிர்ப்பு. கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று ஸ்டாலினின் மாடல் அரசை கண்டித்து சிப்காட் அலுவலகம் முன்பு அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டம். மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்தில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாப்பிட்டுக் கொண்டே பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். மக்களின் உயிரோடு விளையாடும் ஓட்டுநர் மீது ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா அல்லது கும்பகர்ண தூக்கத்தில் இருக்குமா என மக்கள் கேள்வி. மதுரையில் அரசு பேருந்தில் தொங்கியபடி பயணித்த பள்ளி மாணவர் இயங்கிக் கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதி இறங்கிய அதிர்ச்சி அளிக்கும் வீடியோ வெளியீடு. பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் போதிய பேருந்துகளை இயக்காத விடியா மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
நெய்தல் திட்டத்திற்கு 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் என்னவானது என மக்கள் கேள்வி. நெய்தல் திட்டம் பற்றி விளம்பரங்களில் மட்டுமே பார்த்தோம் எனவும் பயிற்சி எதுவும் அளிக்கவில்லை எனவும் மீனவ பெண்கள் குற்றச்சாட்டு. மியான்மர் எல்லை வழியாக மணிப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட 7.25 எடை கொண்ட போதைப் பொருள் சிக்கியது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 55 கோடி ரூபாய் என தகவல். பூனேவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. தொடர்ந்து விமானங்கள் மீது லேசர் ஒளி அடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் விடியா ஆட்சியில் காவல்துறை செயலற்றுள்ளதாக மக்கள் விமர்சனம். இந்தியா உட்பட 14 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா உள்ளிட்ட சில விசாக்களை தற்காலிகமாக நிறுத்திய சவுதி அரேபிய அரசு. ஹஜ் காலம் நடைபெற்று வருவதால் இந்த விசாக்களை பயன்படுத்தி வருவதை தடுக்கவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம்.